ஆயுதங்களை பற்றி சொல்லும்போது ஐ ஹேவ் டு சே சம்திங் அபவுட் மெர்க்குரி புல்லட். அது சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன், எனக்கு வேண்டாம். மெர்க்குரி புல்லட்டுங்கிற இந்த ஐடியா தான் இதில் இருக்குது. இதில் வருது இந்த டே ஆஃப் தி ஜாக்கால். டே ஆஃப் தி ஜாக்கால்னு நாவல் இருக்குங்க. அதில் விவரமாக சொல்லியிருக்காங்க. அதாவது புல்லட்னுடைய வடிவம் லிப்ஸ்டிக் இது மாதிரி இருக்கும். புல்லட்னுடைய வடிவம் மேலே இருக்கிறது புல்லட், கீழே இருக்கிறது ஷெல். இந்த ஷெல்லில் வந்து தோட்டா மருந்தானது வெடிமருந்தானது நிரப்பப்பட்டு திணிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேலே அந்த புல்லட்டானது இருக்கும். இந்த சுழல் துப்பாக்கியில் அதை லோட் பண்ணி நீங்கள் ஃபயர் பண்ணும்போது அதனுடைய ஷெல் இருக்கேன், ஷெல்லுடைய பின் நுனியில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதில் ஃபயரிங் பின் போய் குத்தும். ஃபயரிங் பின் போய் குத்துறதுனால அந்த இம்பேக்டில் அந்த தோட்டா வெடிகானது வெடிக்கும். வெடிக்கும் போது அந்த ஷெல் வந்து தனியாக கழன்றும், புல்லட் தனியாக கழன்றும். புல்லட்டு தான் முன்னால் போகும், ஷெல்லை நீங்கள் அப்படி இழுக்கும்போது செதறி போயிடும் வெளியில். துப்பாக்கி அந்த ஷெல் தனியாக விழுந்துடும், புல்லட் முன்னால் பாரு. என்ன பண்ணுவாங்க, இந்த லெட் அது வந்து ஈயத்தால் பண்ணியிருப்பாங்க, சாலிட் லெட். அதை ஈயத்தினுடைய முனையில் ஒரு ட்ரில் பண்ணி ஒரு ஹோல் போட்டு, சின்ன ஹோல் போட்டு அதில் ஒரு 2 டிராப் மெர்க்குரி விட்டுருவோம். மெர்க்குரி இஸ் ஹெவி மெட்டல். மெர்க்குரி விட்டு அதை வந்து லெட்டு வச்சு பற்ற வச்சுருவாங்க லேசாக. ஷார்ட் அடித்த உடனே என்ன ஆகும், அது வந்து ஒரு வினாடிக்கு 2 கிலோமீட்டர் வேகம் உள்ளது புல்லட்னுடைய வேகம். 2000 மீட்டர் பாயக்கூடியது ஒரு வினாடிக்கு. அதாவது மணிக்கு கிட்டத்தட்ட 7500 மைலுக்கு வரும், கிலோமீட்டருக்கு வரும். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, 7200 வரும். 7200 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வரும். அவ்வளவு வேகத்தில் பாயக்கூடியது. நீங்கள் அது பாயும் பொழுது இப்படி அது வரைக்கும் இந்த மெர்க்குரி என்ன ஆகும், அந்த புல்லட்டில் இப்போ ட்ராவல் ஆகும்போது நம்ம கார் வேகமாக போகும்போது இப்படி சாயிற மாதிரி மெர்க்குரியானது இப்படி சாய்ஞ்சிருக்கும். உடலில் இப்படி பட்ட உடனே சடன் பிரேக் பண்ணுற மாதிரி இப்படி முன்னால் வரும். ஹெவி மெட்டல் அது. அப்படி முன்னால் வந்து அப்படி இட் வில் ஸ்லாஷ் அந்த இது வச்சுருக்காங்க, பற்ற வச்சுருக்காங்க, அது வழியாக வெளில வரும். வெளில வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த பாட்டில் தட்டி உடைச்ச மாதிரி அதோட நுனி உடைச்சி போயிடும். புல்லட்டோடைய நுனி இப்படி கூற ஷார்ப் ஸ்மூத்தாக இருக்கு இல்லையா, தோ இட் இஸ் ஷார்ப், இட் இஸ் ஸ்மூத். இப்போ என்ன ஆகிடும், புல்லட்டு தட்டி உடைச்ச மாதிரி ஆகிடும். புல்லட்டு சுழன்று கொண்டு இருக்கிறது, அது ஞாபகம் ஒன்று. இட் இஸ் ஸ்பின்னிங் பிகாஸ் இட் இஸ் கமிங் த்ரூ எ ரைஃபிள். ரைஃபிள் என்னுடைய பர்பதே அப்படி சுழற்றி விடுறது தான். அப்படி சுழற்றி விடுறத இப்படி திரிகண்டே ஒரு குத்துற பாட்டில் தட்டி உடைச்சிட்டு அது குத்துற பாட்டில் அப்படி திருகிற மாதிரி பண்ண இந்த ஒரு செகண்டில் இங்கே பட்டு இங்கே வெளில வரத்துக்குள்ள இங்கே வந்து 1/4 இன்ச் டயாமீட்டரில் தொலைக்கணும். வெளியில் வரும்போது முதுகு சைஸில் ஒரு சாத சைஸ் இருக்கணும். அதுக்குள்ளே அவ்வளோ கிழிச்சிருக்கும். இந்த மாதிரியானது தான் திரிசூலம். திரிசூலப்படையினுடைய எஃபெக்டை சொல்லணும்னா இதை சொல்லணும். சரி, இது திரும்ப ஏவினா ஏருடை நெடுங்க விட்ட மாத்திரத்தில் அவன் வெறும் கோரைப்பற்களுடைய தன் தலையை இழந்தான். தம்பி தலை அற்றபடியும் தயரதன் சேய் அம்பு படையை துணித்து படுத்ததும் அறிந்தான். வெம்பு படை விற்கை விஜயகரன் வெகுண்ட. அந்த விஜயகரன் அப்படிங்கிறதுக்கு பொருள் எழுத இவருக்கு வைமுகோவுக்கு மனசு வரல. விஜயகரன்கிறத விட்டுட்டு அமுக்கிட்டு வெறும்ன கரன் எழுதியிருக்காரு. விஜயகரன் தான் சொல்லியிருக்காரு. விஷயம் அப்படிங்கிறதுக்கு பொருளே இல்லை பாருங்க. அந்த ஊரையில பொருளே இல்லை. தோல்வியோட என்ன விஜயகரன் நினைச்சிட்டாரு, அது அப்படி நினைச்சிருக்கலாம். கம்பன் நினைச்சிருக்கிறத நாம யார் மாட்டோம். அது வரையில விஜயம் உள்ளவன் தானே. அது வரையில அவனுடைய பெருமையை நாம ஏன் குறைக்கணும். ராவணனுடைய பெருமையை வந்து எவ்வளவு அழகா சொல்றான், எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்கான். என்ன தம்பி, அதாவது தூஷணன் வந்து கரனுக்கு தம்பி. தம்பியின் தலை அற்றபடியும்
தயரதன் செய் தசரத குமாரனாகிய ராமன் அம்பு படையை துணிப்படுத்ததும் அணிந்தான். ராமனானவன் தன்னுடைய தம்பியாக தூஷணனுடைய வில்லையும் அம்பையும் துணித்து விட்டதையும் அறுத்து விட்டதையும் அறிந்தான். வெம்பு படை விற்கை விஜயகரன் வருண்டான். கோபத்தை உடைய கையிலே ஆயுதத்தை பிடித்தவனாகிய அதுவரை ஜெயத்தை மட்டுமே கண்டிருந்தவனாகிய கரண் கோபம் கொண்டான். கொம்புதலை கட்டிய கொலைக்கரியோடு ஒப்பான். கட்டுறதுன்னா இட் இஸ் நாட் டைமிங், பொருந்தியன்னு அர்த்தம். தந்தம் தலையில தந்தம் பொருந்திய கொலையானையை ஒத்தான். கொம்புதலை கட்டிய அந்த கட்டியங்கிற சொல்லுக்கு எத்தனை டைமென்ஷன் இருக்கு பாருங்க. கொலை கரியோடு ஒப்பான். அந்தகனும் உட்கிட யமனும் நடுக்கமுற அரக்கர் கடலோடும் சிந்துரம் வயப்பறி தேர் திசை பரப்பி இந்துவை வளைக்கும் எழிலி குலம் என மேக கொடுத்தான். என தான் வந்து வரிவிற்கை மத யானையை வளைத்தான். யமனும் நடுக்கம் எய்திட அரக்கர் சைன்யமாகிய கடலை திரட்டிக் கொண்டு யானை குதிரை தேர் இவற்றையெல்லாம் திசை முழுக்க நிரப்பி சந்திரனை வளைத்துக் கொண்ட மேக கூட்டத்தை போல ஒற்றையா இன்னும் அவனை சந்திரன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் தான். இந்த ராமச்சந்திரங்கிற பேர் கம்பராமாயணம் பூரா இல்லை, ஆழ்வார் பாடல்கள்ல பூரா இல்லை, கோதண்டங்கிற பேர் இல்லை. ஆனா சந்திரனுக்கு உண்மையா சொல்றது மட்டும் இருக்கு. ராமச்சந்திரன் இல்லை. எப்ப தியாகையருக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ராமச்சந்திரா அப்படின்ற பேர் தியாகையருக்கு அப்புறம் வந்திருக்கலாம். தியாகராஜ கிருத்திகள்ல தான் அந்த பேர் இருக்கு. அதுக்கு முன்னால எங்கேயான இருக்கான்னு தேடணும். நான் இது வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். எந்த ஆழ்வார் பாடல்களையும் இல்லை. ராமச்சந்திரன்கிற பேரு, கோதண்டம்ங்கிற பேரு ரெண்டும் இல்லை. வால்மீகிலே இல்லை, கம்பராமாயணத்துல இல்லை, ஆழ்வார் பாடல்கள் என்ன. ஆனா இந்துவோடு இப்ப ரெண்டாவது தடவை இந்த ஒரு 4 பாட்டுக்குள்ள ஒரு 10 பாட்டுக்குள்ள ரெண்டாவது தடவை சந்திரனோட கம்பேர் பண்றான். இவன் சூரியனோட சொல்லணும். இப்போ உண்மையா சொல்ல போனா இந்துவை வளைக்கும் எழிலி குலம் என தான் வந்து வரிவிற்கை மத யானையை வளைத்தான். வரிவில்லை பேண்டட் போன்னு சொல்றது. இதுக்கு பொருள் சொல்லிட்டுமா? அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு மூங்கில வளைச்சு கட்டினதுதான் பார்த்துருப்பாங்க. why should the will be வரிந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க பேண்டட் போன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது அர்த்தத்தை புரிஞ்சுனாதான் புரியும். நீங்க வந்து மெலிசு கம்பிகளை ஒரு 20 கம்பி 30 கம்பி எடுத்துக்காங்க. அதை இறுக்கி இரும்பு கம்பியை சுற்றி கட்டுங்க. இப்போ அதனுடைய நீங்கள் வளைச்சி கட்டினீங்க, அதை அறுக்கிறது எவ்வளோ சுலபம். ஒரு கம்பியாக இருந்தால் ஒற்றை இதுவாக இருந்துன்னு சொன்னால் அதை வெட்டுறது சுலபம். வரிவில்லா இருந்துன்னு சொன்னால் இப்போ ஒரு ஈர்க்குச்சி, ஒரு தொடப்பக்கட்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்ப எதை முறிக்கிறது இது? அந்த மாதிரி இதை வளைக்கிறதும் கட்டம், வரிவில்ல வளைக்கிறதும் கட்டம். அதுக்கு அபார ஆற்றல் வேணும். அது சாதாரண வில் இல்லை, அது வரிவில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதுக்காக இது அத்தனையும் சொன்னேன். வரிவில்ல ஒரே கடக்க வந்து மதையானை வரிவிரி கையில பிடித்த மதைய இதுவரையில அவன் பயன்படுத்திய பழைய வில் தான் அது. இது வந்து அந்த நாராயண வில் இல்லை, நாராயண தனுசு இல்லை. அப்படி மதம் கொண்ட யானை தன் படையாலே வளைத்தான். அடங்கலில் கொடுந்தொழில் அரக்கன்
அடங்கலில் கொடுந்தொழில் அரக்கர் அனந்தன் படம் கிழிதர படிதனில் பலவித போர் கடம் தடம் களிறு தேர் பரி கடாவி தொடங்கினர் நெடுந்தகையும் வெங்கனை தொடர்ந்தார். அடங்கலில் கட்டுக்கடங்காத கொடுமையான தொழிலை உடைய அரக்கர்கள் அவ்வனந்தன் படம் கிழிதர பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிசேஷனாகிய அனந்தனுடைய பின்னந்தலையில இருக்கின்ற படமானது கிழிபடும்படியா அவன் உதைக்கிற உதையில பூமி பொழந்து அவன் தலையை அதிர்ச்சி உண்டாகி அனந்தனுடைய தலையை கிழிபட்டு போச்சான். அப்படி தாந்தும் பண்ணிட்டு படிதனில் பலவித போர் கடம் கலுள் தடம் களிர் மதம் பொங்கி வழிகின்ற யானைகள் தேர் பரி ஆகியவற்றை கடாவி செலுத்தி போரை தொடங்கினார்கள். நெடுந்தகையும் வெங்கனை துறந்தான்னா எய்தான் அர்த்தம். என்ன ரகரம் போட்டு இடையின ரகம் அன்பு துரத்து எய்தல் அப்படின்னு அர்த்தம். துடித்தன கடற்கரை துடித்தன பரித்தேர் துடித்தன முடித்தலை துடித்தன தொடித்தேள் துடித்தன மணிக்கூட துடித்தன தத்துத்தோல் துடித்தன கடல் துடித்தன இடத்தோல் சொல்ற நாக்கு துடிச்சிடும். நாக்கு தடிக்காம இருந்தா துடிக்கும். தடிச்ச நாக்கு ஒண்ணுமே இயங்காது. துடித்தன கடற்கரை யானைகள் விழுந்து கீழே கடந்து துடிக்கின்ற அடிக்கிற அடியில ஒரு செகண்ட் யானைகள் பார்த்தா இங்கேருந்து அம்பு கை எங்கிறது தெரியுது. அங்கெல்லாம் கூட்டமா யானை விழுந்து பொருள் துடிக்கின்றன. துடித்தன பறித்த தேர்ல கட்டப்பட்டிருக்கின்ற குதிரைகள் துடித்தன. அப்ப தேர் எப்படி இருக்கும்? குறைத்தலை ஆச்சு தேர்ல இருக்க குதிரைகள் கூத்தாட தொடங்கியா தேர் எப்படி இருக்கும்? ஒரு நிலையில இருக்கும். துடித்தன தொடித்தோள் வலை பூண்ட தோளானது துடித்தது. துடித்தன மணிக்கூடர் கீழே விழுந்து துடிச்சது. வெறும் கோபத்தாலேயோ ஆத்திரத்தாலேயோ துடிக்கல. தோளை அப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டாச்சு. துடித்தன மணிக்கூடர் அவளை கெட்டி குடருது. மணிக்கயிறுன்னு சொல்லுவாங்க. மணிக்கயிறு எப்படி சொன்னா நல்லா கெட்டி உறுதியான குடல் இல்ல கெட்டி குடல். இதுதானே சாதாரண குடல்ல நம்ம குடல்லாம் கல் குடல்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் கல்லை தின்னாலும் கல்லை ஜீரம் பண்ணலாம் கற்குடல். அந்த மாதிரியான குடல் துடித்தது. துடித்தன தசைத்தோல் தசையும் தோலும் கீழே விழுந்து துடித்தன. துடித்தன கழல் வீரக்கழல்கள் துடித்தன. அதாவது அந்த பாதம் அறுபட்டு தனியா உடம்பு தனித்தனியா வெட்டி பீதான் போயிருக்கு. அந்த பக்கத்துல கடல் அணிந்த பாதம் துடித்து கொண்டிருக்கிறது. கடல் துடிக்கிறது தனியா. அது அணிந்த பாதம் துடித்து கொண்டிருக்கிற கடல் துணைன்னு படிக்கணும். அதை ரெண்டு கடலும் சேர்ந்து துடித்தன கடல் துணை. ரெண்டு காலில் அணிந்திருக்கிற கடல்களும் சேர்ந்து துடித்தன. துடித்தன இடத்தோல். அரக்கர்களுக்கு இடத்தோல் துடித்தது. ஆண்களுக்கு இடம் துடித்தது. பெண்களுக்கு வலம் துடிப்பதும் துர்சகனம். வாலின் வனம் வேலின் வனம் வாரசை வனம் தின் தோலின் வனம் என்று இவை துவன்றி நிறுத்தப்போர் ஆலின் வனம் என்றதனை அம்பின் மனம் என்னும் கோலின் வனவன் குழுவினின் குறைப்படுத்தான். தான் உருவு கொண்ட தர்மம் செய் சரம்தான் மீன் உருவம் மேருவை விரைந்து உருவம் மேதாம் வால் உருவம் மண் உருவம் வால் உருவி வந்தார் ஊன் உருவம் என்னும் இது உணர்த்தவும் உறுத்தோ அன்று இடை வளைந்தவர் புதமதோடு அடங்க சென்று உதைவுறும்படி தெரிந்து கடை சிந்த மன்றிடை நலிந்து வலியோர்கள் எளியோரை கொன்றனர் நுகர்ந்த பொழுதை கடிது கொன்ற. சொல்லலாம். ரொம்ப சிறப்பான பாட்டு. கடுங்கரன் என சுடுங்கரன். இது கடுங்கரன் போட்டிருக்கு. கடுங்கரன் தான். கடல் வீரன் இருக்கு இல்லையா? இப்படிதான் மோனை வச்சுதான் அதை பார்த்துக்கணும்.
கடுங்கரன் என பெயர் படைத்த கழுவீரன் அடங்கலும் அரக்கர் அழிவுற்ற அழன்றால் ஒடுங்கல் நினக்குருதி ஓதம் அதிர்வுதான் நெடுங்கடல் மந்திரம் என தமியன் என்றான். செங்கன் எரி சிந்த பரிவில் பகழி சிந்த பொங்கு குருதி புனரியுள் புகையும் நெஞ்சன் சுங்கமோடு காகம் இடைய கங்கமோடு காகம் இடைய கடலின் ஓடும் வங்கம் என ஆயது ஒரு தேரின் மிசை வந்தான். என்ன நக்கல் பாருங்க. வாளின்பனம் வேலின்பனம் வார்சிலை வனந்தின் தோளின்பனம் என்றிவை துவன்றி நிறுதப்பே ஆளின் வன நின்றதனை அம்பின் வனம் என்னும் கோளின் வன வன்குழுவிற் குறை வழுவி நிற்குறை அடுத்தான். குறையதுன்னு பார்த்தேன். கோளின் வள வன்குழுவி நிற்குறை அடுத்தான். அதெல்லாம் ஒவ்வொரு வனமும் ஒவ்வொரு காடு. வனம்னா காடு. வாழ் என்கின்ற காடு, வேல் என்கின்ற காடு, வில் என்கின்ற காடு, இது போராதுன்னு அதெல்லாம் பிடிச்ச தோல் என்கின்ற காடு என்று இவை துவன்றி இவற்றை நெருங்கப்பெற்று இவையெல்லாம் நெருங்கப்பெற்று நிறுதப்பேர் ஆளின் வனம் நின்றது. இப்படி வாளுடைய கூட்டம் எதிரில் பார்த்தா ஒரு காடு swords. That is the forest of spears, forest of bow, forest of shoulder. எல்லாம் பெரும் பெரும் பெரிய பழைத்த கைகள், அடிமரம் மாதிரி, ஆச்சா மரத்தினுடைய அடிமரம் மாதிரி திரண்ட வந்தோள்கள் எதிரில் கூட்டம் கூட்டமா நிற்கிறது. அதெல்லாம் நெருங்க ஒன்னோட ஒன்று இடிச்சுட்டு இருக்க இடம் பாருங்க, ஒன்னோட ஒன்று இடிச்சு நிற்கிறது. ஆளின் வனம் நின்றது. ஆள் இந்த பிக்சரை பிரிச்சு பாருங்க. சும்மா அப்படி லேசா இது பண்ணீங்கன்னா புரியாது. பிரிச்சு அதை அத்தனையும் ருச்சிக்கணும். ஆளின் வனம் நின்றது அணைய நின்றதனை அம்பின் வனம் எனும் கோளின் வன வன்குழுவினர் குறைபடுத்த. அம்பு அப்படி அவ்வளவு எதிர்காலத்தின வனம் இருந்தா இவங்கிட்ட இருந்து புறப்பட்ட அம்பாகிய வனம் அந்த வனத்தை போய் அழிச்சிடும். அந்த வனத்தை இந்த வனம் தீத்து கட்டி விடுது. என்னும் கோளின் வனம் கொலைத்துடலை செய்வதாகிய கோளின் வன பல்வில் அதனுடைய அம்பினில் கொலைத்தொழிலை செய்வதாகிய கோள். கோள்னா கொள்ளுதல்னு ஒரு அர்த்தம். கொள்வதாலே கோள், ஒன்றை கொண்டு கொள்வதாலே கோள். கொள்ளுதல் ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல கொலைத்தொழில் கொண்டு கூட்டு பொருள் கோள்னு சொல்லுவாங்க இல்லையா? கோள்னா அது அந்த ஒரு பொருள். இந்த கோளுக்கு அதுக்கப்புறம் நாளஞ்செய்யும் கோளஞ்செய்யும் அது ஒண்ணு இருக்கு. அதுவும் கொள்ளுதால கோள் ஒண்ணு கொள்ளல இல்லையா? ஈர்ப்பு விசையால தான் கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே கோள். ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்றது, அதுவும் கோள். அது வேற கோள். அதுக்குள்ள ரொம்ப போவாங்க. இந்த விளக்கம் இது போகும். இந்த மாதிரியான கொலைத்தொழில் செய்வதாகிய அம்பு வனங்களாலே அவன் குறைத்தான். தானுருவு கொண்ட தருமம் தெரி சறந்தார். தர்மமே ஒரு வடிவெடுத்து வந்ததை போன்ற ராமனாகிய மூர்த்தி தெரிந்து எடுத்த அம்புகள் என்ன பண்ணுன்னு சொன்னா மீன் உருவும், ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உருவி செல்லும், மேருவை விலங்கு உருவும், மேருமலையை உருவும், மலைகளை உருவும், மேலாம் வான் உருவும், அதுக்கு மேல ஆகாயத்தை உருவும், மண் உருவும். அது மட்டும் இல்ல, எல்லா திசைகள், அதாவது இப்ப 10 திசைகளையும் சொல்லியாச்சு. வானுருவும் மண்ணுருவும் அத்தனையும் உருவினா போராது, வாழ் உருவி வந்தோர் ஊர் உருவும். நீ திசை உருவி என்ன புண்ணியம்? வாழுருவி வந்தார்களே
எத்தனை உருவது போட்டாச்சு. தான் உருவு கொண்டது. இந்த உருவுக்கு அர்த்தம் வேற. தான் உருவம் கொண்டது. தருமந்தரி சரந்தான் மீனுருவும் மேருவை விலங்குருவும் மேலாம் வானுருவும் மண் உருவும் வானுருவி வந்தால் ஊன் உருவும் என்னும் இது உணர்த்தவும் உரித்தும். இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இவ்வளவு தாண்டும் போது இத போய் சொல்லிட்டு இருப்பாங்கடா. அத ஊன் உருவுங்கிறத அந்த வானுருவி வந்தவர்களுடைய ஊரை உருவி சென்றது. அது பாட்டுக்கு அங்க மேகம் உருவுது, அங்க பாட்டுக்கு நட்சத்திரங்கள் உருவுது, ஆகாயத்தை உருவுது. அப்படி இருக்கும்போது ஊர் நான் போய் சொல்லிட்டு போனா அன்று இடை வளைத்தவர் விஸ்வாமித்திரர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ராமரை நாடக பண்ண அம்பு வந்து மரத்தை உருவி மதையை உருவி அதுக்கப்புறம் மண்ணையும் அந்த ஒரு அம்பு. அன்று இடை வளைத்தவர் குலங்கொளோடு அடங்க சென்று உலை வரும்படி தெரிந்து கணை சிந்த மன்றிடை நலிந்து வலியோர்கள் எளியோரை கொன்றனர் நுகர்ந்த பொருளில் கடிந்து கொண்டனர். அல்லப்பட்டு ஆட்டாது அழுத கண்ணீர் என்றே செல்வம் உடைக்கும் படை. செல்வத்தை தேய்க்கும் படை. இது செல்வம் உடைக்கும் படைங்கிறது நாளடியாரா? செல்வம் உடைக்கும் படைன்னு ஒண்ணு இருக்கு. இதையும் அதே போல் சொல்லுங்க. பெண்மை உடைக்கும் படையின்னு காமத்து பாடல் வரும். பன்மாய கள்ளன் பன்மொழி என்றோ செல்வம் உடைக்கும் படைன்னு ஒரு பாடல் இருக்கு. செல்வத்தை தேய்க்கும் படை இல்ல, செல்வத்தை தேய்க்கும் படைய. ஏன்னா அங்க உதைக்கிறதேன்னு பாக்குறேன். அது செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது என்ன 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 ஆச்சா, அன்றிடை அந்த சமயத்துல வளைத்தவர் தன்னை சுற்றி வளைத்தவர்கள் குலங்களோடு அடங்க அரக்கர் குலங்களோடு சேர்த்து சென்று உலை உறும்படி தெரிந்து கணி சிந்து அவர்களெல்லாம் அழியும்படியாக அம்பை சிந்துகிறான். அம்பை விடுறதுக்கும் அம்பை சிந்துறதுக்கும் வித்தியாசம். சிந்துறது எது? லிக்விட் தான் சிந்தும். It is flowing as a liquid. Arrows are flowing as a liquid. ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணாங்க. அம்பு துறந்தான்னு சொன்னா இப்ப அம்பு சிந்தினாங்கிறான். It is flowing as a liquid. Straight as a liquid வந்துட்டே இருக்குது. தைலதாரை மாதிரி வருது. என்ன சிந்த இந்த போர்க்களத்தை இந்த மாதிரி வர்ணிக்கிறது யாராலையும் முடியாது. பரணி பாடினவர்கள் கூட அதை செய்யல. கலிங்கத்து பணியெல்லாம் பாடியிருக்காங்க. இத்தனை சிறப்பான வர்ணங்கள்லாம் பார்க்கலாம். அதுலேயும் வேடிக்கையெல்லாம் இருக்கும். ஒரு பேய் வந்து இது நரிவாயிலேருந்து ஊனை பேய் குடுங்கி திங்கும். அதுக்கு வந்து குஞ்சு கூட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு இந்த ஆழ கற்பனையாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த இதுன்னு சொல்லுவாங்களே, அந்த உண்மை என்ன என்ன ஃப்ராய்டியன் இது கனவு நிலையில் வரக்கூடிய ரியலிசம். என்ன ரியலிசம்? சர்ரியலிசம். சட்டு சில வார்த்தைகள்லாம் தரையும் போயிடும். சர்ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஊராக. இது வந்து சர்ரியலிஸ்டிக்கும் உண்டு. இதில் ரியலிஸ்டிக்கும் இருக்கு. இதில் எத்தனையோ ரியலிஸ்டிக் இருக்குல்ல. அன்று அதான் மன்றிடை நலிந்து எளியோர்களை கொன்று அவர்களை வலியோர்கள் வருத்தி அவர்களிடமிருந்து பறித்து கொண்ட பொருள் எவ்வளவு விரைவாக அவர்களை கொல்லுமோ அந்த வலியோரை கொல்லும். எளியோரை வாட்டி வதைத்து கொன்று அவர்களிடமிருந்து வலியோர்கள் அந்த பொருளை கவர்ந்து கொண்டால் அந்த பொருளை அந்த வலியோரை கொன்றுவிடும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் விற்பயக்கும் நற்பார்கள். என்ன வேணும்? எங்க இந்த திருக்குறளை தொட்ட இடமா இருக்கும். அப்படி இதுல ஜார்ஜ் அதுல என்ன ஷேக்ஸ்பியர் டிராமாவில் வரும் ஒரு ட்ராஜடி.
இது வந்து ஒரு அந்த பிரின்ஸு வழிப்பறி செய்வான். சார்ஜ் ஃபிஃப்த்தோ ஏதோ என்ன ரிச்சர்ட்ஸ் ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் அந்த வழிப்பறி செய்கிற அந்த பிரின்ஸ் அவன் சொல்லுவான், இடுன்னு சொன்ன இதெல்லாம் அடுத்த செகண்டு விடுன்னு போயிடுது. நான் வந்து அதை தமிழில் சமாளித்து சொல்கிறேன். அந்த லாங்குவேஜ் எனக்கு சட்னி ஞாபகம் வர மாட்டேங்குது. இடுன்னு சொன்னதெல்லாம் விடுன்னு ஒரு செகண்டில் போயிடுது. கோரோடு இரவுன்னு ஞாபகம் வரும் அப்பெல்லாம். அந்த மாதிரி இது வந்து பறித்து எளியோரிடம் வலிந்து பற்றி அவர்களை கொன்று துன்புறுத்தி பெற்ற பொருள் எப்படி பெற்றவர்களை கொல்லுமோ அதை விட விரைவாக ராமசரம் அவர்கள் சொல்றாங்க. இதுக்கு மேல இதை எப்படி வர்ணிக்க முடியும்? கடுங்கரன் என பெயர் படைத்த கடல் வீரன் அடங்கலும் அரக்கர் அழிவுற்றிட அழன்றான். அடங்கலும்னா சொல்லுவாங்க ஜாடா பேரும், ஜாடா பேரும் அதெல்லாம் கொஞ்சம் தஞ்சாவூர் சைடு உங்களுக்கு தெரியும். ஆண் பெண் அடங்கலும் ஜாடா பேரும், ஜாடானா அத்தனை பேரும் அடங்கலும். அந்த கடுங்கரன் சப்ஜடா போயிடுது அப்படின்றாங்க. அதேதான், அதான் அந்த வார்த்தையை தான் அதில் அங்கே அப்படி பயன்படுத்துறது தஞ்சாவூர் வழக்கம். அது கடுமையான கரன் என்ற பெயர் படைத்த கடலை அணிந்த அந்த வீரன் அரக்கர்கள் முற்றிலும் அடங்கலும் அழிவுற்றிட அழன்றான், கொதித்தான். அவன் கொல்ல கொல்ல அவன் பலம் இழக்க இழக்க அவனுக்கு கோபம் பெருகுகிறது. ஒடுங்கலில் நிலக்குருதி ஓரம் அதில் உள்ளான், நெடுங்க கடலில் மந்தரம் என தமிழன் நின்றான். என்ன அருமையான வர்ணனை பாருங்க. ஒடுங்கலில் நிலக்குருதி ஓரம், கொஞ்சம் கூட குறைவில்லாத கொழுப்பு குருதி, ஒடுங்கல் நிலக்குருதி கொழுப்பும் குருதியும் சேர்ந்ததாகிய கடலிலே உள்ளான். அன்னைக்கு பார்க்கடல்ல மந்திரமலையை போட்டு கடைஞ்சாங்க. இவன் ஒரு தமிழனாக அது பார்க்கடல்ல கலைஞ்சாங்க, இவன் குருதி கடல்ல நிக்கிறான். அதை வெள்ளையாக்குறதுக்கு தான் நினா இருக்காங்க. மந்திரமலை மாதிரி நிக்கிறான். என தமிழன் நின்றான், ஒத்த ஆளு நிற்கிறான்பா. சைன்யம் கூட காலி. இது வரைக்கும் பந்தியில் வந்த படைகள் எல்லாம் சிந்தி நாம் இருந்து தேம்புதல் மந்திரம் பின்னர் சொல்லுறோம். அப்படி வந்த படைகள் எல்லாம் தனித்தனியா வந்து செத்து போயாச்சு. இப்ப கர்ணோட தூஷணோட ஒரு படை வந்தது, திருசிராவோட ஒரு படை வந்தது, எல்லாம் ஒன்னொன்னா பேட்ச் பேட்சா போச்சு. கடைசியா இதனோட வந்தான். எல்லாம் போக ஒருத்தன் நிக்கிறான். இப்போ எப்படி நிற்கிறான்னா மந்திரமலையை மாதிரி நிற்கிறான். இதுல நிற்கிறான் அப்படின்னு சொன்னா பார்க்கடலில ஊன்றப்பட்ட மந்திரமலையை போல குருதிக்கடலை ஊன்றப்பட்ட கரன் நின்றான். அனுபவிச்சு படிக்கணும். செங்கண் எரி சிந்த வரி வில் பகழி சிந்த பொங்குருதி புணரையுள் புகையும் நெஞ்சல் கங்கமொடு காகம் மிடைய கடலின் ஓடும் வங்கம் எனல் ஆயது ஒரு தேரின் மிசை வந்தான். அவன் கண் நெருப்பை சிந்தியது, அவனுடைய வரிவில் அம்புகளை சிந்தியது. இவன் ஃப்ளூயிடா ஓடுறது, அம்பு சிந்திக் கொண்டிருக்கிறது. பொங்கு குருதி புணரிகள், பொங்குகின்ற ரத்தமாகிய கடலுக்குள்ளே புணரின கடல் புகையும் நெஞ்சன் சினம் கொண்ட நெஞ்சன் கங்கமோடு கழுகுகளோடு காகம் இடைய காக்கையும் கழுகும் பறந்து கொண்டிருப்பதாகிய காகமாடு களம் கண்ணை காக்கிட்டு சூரன் கண் 1000 காக்கைக்கு வேலவா வெடி வேலவான்னு ஒரு பாட்டு இருக்கும். திடீனை ஒத்தனை வேலவா அதில் பாடுவார் பாரதி. இந்த காக்கா வந்து போருக்கான ஸ்பெஷல், போருக்கு ஸ்பெஷல் காக்கா.
காரனோட காக்கா போர் சீனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க உக்ரமான போர் நடக்கிறதுன்னு சொன்னா காக்கா பறக்கிறது தான் சீன் காட்டுவான். நான் இந்த வேடிக்கைக்கு தான் ஒரு வெண்பா இருந்தேன். இந்த காகம் அமரும் களம் அப்படின்ட்டு உயர்த்தி பிடித்தவாள் காகம் அமரும் களம் என்று ஒரு வெண்பா, நகர வெண்பாக்கள் என்ன இந்த உருவிய வாழில் இந்த எக்மோர் ஸ்டேஷனில் உருவிய வாழோட ஒரு சில நிற்கும். எக்மோர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த வாழ் மேலே ஒரு நாள் நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து இறங்கும்போது இந்த வாழ் மேலே ஒரு காக்கா உட்காந்து வந்து, என்னடா அது என்ன கான்ட்ராஸ்டா இது. நகரத்துல கத்தி எதுக்கு இடம்னு சொன்னா காக்கா உட்காரத்துக்கான இடம். அதுதான் காகம் அமரும் களம். காகம் அமரும் களம் அப்படின்ட்டு அதை ஒரு வெண்பா இருக்கு. இதுங்க அந்த மாதிரி கங்கவோடு காகம் விடை, அங்க கழுகும் காக்கைகளும் கூட்டமாக கலந்து பறந்து கொண்டிருக்க, கடலில் ஓடும் வங்கம், வங்கம்னா கப்பல், வங்கம்னா வங்கமே வாழி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. பங்கா அப்படிங்கிறதுக்கு பெங்கால் அப்படிங்கிறது அது அந்த பொருள் தான் இருக்கு. கப்பல்னா பொருள் இல்லை, கங்கையெல்லாம் கங்கையில் ஓடுறது அது பெங்காலியனுடைய இது பூரா இதுதானே, தொழிலே இதுதானே. அங்கே இருக்கிறதே ராமணர்களே மத்ஸ்ய பிராமணர்கள் தானே. மத்ஸ்ய பிராமணர்கள் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. அது கூட பார்ப்போம் இன்னும். வில் நாட் கோ தட். கடலில் ஓடும் வங்கம் எனல, குருதிக்கடலே ஓடுகின்ற நீர்க்கடல், உப்பு ஒரு நீரிலே ஓடுகின்ற கடலை போல குருதிக்கடலே அவன் தேர் ஓடி வந்தது. தேர ஓடி வந்ததா மிதந்து வந்ததான் தெரியாது. கடலோட கால்கள் நடந்தேன்னு சொல்லியிருக்கேன். ஓடி இருக்காது. அதான் தேர்பட்ட பாடு யார் போடுவார்னு சொன்னானே. தேரின் விசை வந்தான் செருத்து செருத்து இறுதியில் புவனி தீய எழுதியின் மரத்தின் வைரத்து ஒருவன் வந்து அணுகும் முந்தை கருத்த மணிகண்டர் கடவுட்சிலை கரத்தால் இருத்தவனும் வெங்கனை தெரிந்தனன் எதிர்ந்தான். தீ உருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் ஆயிரம் வடிக்கனை அறக்கர்வதி எய்தான். தீ உருவ கால் விசைய செவ்வியன் வெவ்வாய ஆயிரம் வடிக்கனை இராமனு மறுத்தான். ஊழி எரியின் கொடிய வாய்பகழி ஒன்பான் ஏழுலகினும் ஒரு நாயகனும் எய்தான். சூழ் சுடர் வடிக்கனை அவற்றதொடுத்தே ஆழிவரி விற்கரனும் அன்னவை அறுத்தான். கள்ளவினை மாயாமர் கல்வியின் விளைத்தான். வள்ளல் ஒரு வைப்பகழி மாரியின் மறைத்தான். உள்ளமுலை உற்றமரர் ஓடினார் ஒளித்தார். வெள்ளையிர் இதழ் பிறல வீரனும் வெகுண்டான். முடிப்பென் என்றொரு மொய்கனையாலனா தொடுத்து நின்றுயர் தோளுற வாங்கினான். பிடித்த தின்சிலை பேரகல் வானிடை இடிப்பின் ஓசை பட கடிதிற்றதே. தீ உருவ கால் விசைய செருத்து இறுதியில் புவனி தீய எழு தீயின் மரத்தின் வைரத்து ஒருவன் வந்து அணுகும் முந்தை கருத்த மணிகண்டர் கடவுள் சிலை கரத்தால் இருத்தவனும் வெங்கனை தெரிந்தவனும் எதிர்ந்தான். செருத்து கோபம் கொண்டு இறுதியில் புவனி தீய கடைசி காலத்தில் கடைக்காலத்திலே எழுகின்ற ஊழித்தீயை போல வடவமகாக்னியை போல எழுத்தீயின் மரத்தின் வைரத்து ஒருவன் மரம் கொண்ட கோபத்தினால் வைரத்தினால் மனசுல கொண்ட வைரத்தினால் ஒருவன் வந்து அணுகும் முந்தை அவன் வந்து சேர்றதுக்கு முன்னால அவன் வர வரைக்கும் காத்து இருக்கிறது வந்து அணுகும் முந்தை கருத்த மணிகண்டர் கடவுள் சிலை கரத்தால் இருத்தவன். கருத்த மணிகண்டவர் சிவன். சிவனுடைய சிலையை தன்னுடைய கையால் இருத்தவன், உடைத்தவன். சிவதனுசை உடைத்தவன் ஆகிய ராமன் வெங்கனை தெரிந்தான். அவனுக்கு இவனை அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் அம்பு அதை தேர்ந்தெடுத்தான். தெரிந்தவன் எதிர்ந்தான். அவனுக்கு எதிரில் போய்
இவன் என்ன வைமுகவுக்கு இந்த பாட்டுக்கு ரொம்ப உணர்ச்சி வராம ஒரு உரை எழுதியிருப்பாரு. எங்க இருக்கு என்ன என்ன அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல. சும்மா கேட்டேன். சீதா விவாகத்துக்கு ஒரு பந்தயமாக வைக்கப்பட்டிருப்பது என்பது சிவபிரான் தந்தவில் சனக மகாராஜாவினா சீதா விவாகத்துக்கு ஒரு பந்தயமாக வைக்கப்பட்டிருப்பது. அவருக்கு உற்சாகம் ஆயிடும். உண்மைதான். ஹரிஹர யுத்த காலத்தில் இருபட்டிருந்த வில் நன்கு முறிந்திருது என்பது பாலகண்டத்தில் பிரசித்தம். சொல்லி விடாம அந்த வில்லு உடஞ்ச வில்லுன்னு சொல்லணும். ஏன் உடஞ்சது? இவர் கைக்கு தாங்கல, அது உடஞ்சு போச்சு. உன் கைக்கு தாங்கி நின்னுது. நான் இப்படி சொல்றேன். நமக்கு அந்த வேதம் இல்ல. சொல்ல பேச்சு சொல்றேன். எதிர்வாதம் பண்ணா இப்படி பண்ணலாம். எதுக்கும் ஒரு எதிர்வாதம் பண்ண முடியும். தீயுருவ கால் விசைய செவ்விய வெவ்வா தீட்டின மரத்துல கூர் பார்க்கறதுன்னு சொல்றாங்க. தீட்டின மரத்துல கூர் பார்க்கறதுன்னு சொல்றாங்க. நான் தீட்டின மரத்துல கூர் பார்க்கறத பத்தி சொல்றேன். கூர் பார்க்கறத பத்தி சொல்றேன். தீட்டின உடனே கத்தி கூரா இருக்கான்னு எல்லாரும் குத்தி பார்ப்பாங்க. அந்த காரியம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். முதல் பாட்டு அப்படி விழாது. இனிமே இனிமே இந்த கண்டத்துல இந்த மாதிரி டசன் கணக்கில் நீங்க பாட்டு பார்க்க முடியும். முதல் 2 லைன்ல என்ன சொல்றானோ அதே அந்த 2 லைன் திருப்பி அவன் பண்ணதே சொல்லுவான். அதே 2 லைனால இவன் சொல்லுவான். தீயுருவ கால் திசைய செவ்வியன வெவ்வாய் 1000 வடிக்கணை அரக்கர் பதி எய்தார். தீயுருவ கால் திசைய செவ்வியன வெவ்வாய் 1000 வடக்கண் ராமனும் அறுத்தார். பாருங்க, முதல் 2 லைன் என்ன இருக்கோ அந்த 1.25 லைன்ல இருக்க அந்த 1.25 லைன் அப்படியே வந்துடும். அந்த 1/4 லைன்ல மட்டும்தான் அந்த சேஞ்ச் வரும். தீ உருவ கால் விசைக செவ்வியன வெவ்வாய் 1000 வடிக்கணை அரக்கர் பதி எய்தார். நெருப்பு போன்ற கொடிய வடிவத்தை உடைய தீ உருவத்தை உடைய தீ உருவ தீக்கு உருவம் கிடையாது. தீக்கு உருவம் அக்னிக்கு ஏது உருவம் இப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வடிவம் கொழுந்து விட்டு எரிகின்ற வடிவம். கால் விசைய காற்றை போன்ற வேகத்தை உடைய செவ்வியன் நேரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆரோஸ். ஆரோ எத்தனைக்கத்தான் ஸ்ட்ரைட்டா இருக்கோ அத்தனைக்கத்துக்கு தான் அதுக்கு ட்ரெஜெக்டரி கிடைக்கும். கோண மானலா இருந்து மாட்டு கொம்பு ஆட்டு கொம்பெல்லாம் நீங்க தொட்டு இதெல்லாம் வந்து மகா இருக்கு. தொடுத்து விட்டா என்ன ஆகுனா கோண கோணலா போகும். இதெல்லாம் கெட்ட கிளியர் பேரா இதுக்கெல்லாம் என்ன வேணும், புவியீர்ப்பு விசை வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் கணக்கெடுக்கணும். அதனால செவ்விய அது என்ன, அது செம்மையான அம்பா, அது வந்து அரக்கனுடைய அம்பு, ராமனுடைய அம்பு செவ்வியது, அரக்கனுடைய அம்பு செவ்வியது, அது நேர்மையானது, அது இதுவும் அது கோடாதது. அது ஸ்ட்ரெயிட் ஆர்வம் இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் விரிக்காதீங்க. இதனுடைய பிசிக்ஸ் இதுதான் பிசிக்ஸ் இருக்கு. இது நேரா இருந்தா தான், எத்தனை நேரா இருக்கோ அத்தனை தான் இட் கேன் ஃப்ளை ஸ்ட்ரெயிட். ஏன்னா புவியீர்ப்பு விசை அதை கீழே இழுத்துருக்கு. ஈவன் a bullet it travels in a parabola because இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி அடிக்க முடியாது. அங்கே எய்ம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணா இருக்கிறவங்க எய்ம் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி வச்சா தான் அது அப்படி போய் அங்கே போய் சேரும்போது இங்கே குத்தம். அதுக்கு தான் அந்த ரேஞ்ச் ஃபைட்டரில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செவ்வியன் அப்படின்னு சொன்னால் நேரான வெவ்வாய் குடுந்தொழிலை உடைய வாயை, கூர்மையான வாயை உடைய 1000 வடிக்கணை, ஆயிரக்கணக்கில் வடிக்கப்பட்ட கணைகளை அரக்கர் பதி எய்தார். அரக்கனுடைய அரசன் எய்தார். ராவணனுக்கு தம்பி தானே. தீயுருவ அதே மாதிரி தீயுர அதே அவன் எத்தனை என்னென்ன பண்ணா அதுக்கு சமமானது. தீயுருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் 1000 வடுக்கணை ராமனும் அறுத்தான். அவன்
அவன் எய்தான், இவன் அறுத்தான். அவன் எய்ய அவன் அறுத்து கொண்டே இருக்கிறான். ஊழி எரியில் ஒரு பாட்டு மட்டும்தான் அங்கே பார்த்தான். இனிமே வரக்கூடிய பாடல்கள்ல, யுத்தகாண்ட பாடல்கள்ல டசன் கணக்கில் இப்படி தருவோம், டசன் கணக்கில் இப்படி தருவோம். அதுவும் நீங்கள் இந்திரஜித்துக்கு லக்ஷ்மணன் நடக்கிற போரெல்லாம் பார்த்தீங்கன்னா திகைப்பு ஏற்படும். கண்ணுக்கு எதிரில் பார்க்கலாம் இந்த கட்சிகள். அதாவது நீங்க வந்து யூஆர் கோயிங் டு சி, நான் படிக்க படிக்க உணர்ச்சி ஊழி எரியில் கொடிய ஊழிய எரியின் கொடிய பாய்பகழி ஒன்பான் 7 உலகிற்கும் ஒரு நாயகன் வைதான். சூழ்சுடர் வடிக்கணை அவற்றுக்கு எதிர்க்க கொடுத்தே ஆழ்வழி விற்கரனும் அன்னவை எரித்தான். ராமன் விட்ட கணையை, கரண் விட்ட கணையை ராமன் எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமர் ஊழி எரியில் கொடிய பாய்பகழ், ஊழித்தீயை காட்டிலும் கொடிய அம்புகள் 9 அம்புகளை ஒன்றாக தொடுத்து விட்டார். 7 உலகிற்கு நாயகன் வைதான். ராமனும் 9 கணைகளை ஒன்றாக தொடுத்து விடுத்தார். சூழ் சுடர் வடிக்கணை அவற்றை தன்னை சூழ்ந்து வருகின்ற 9 பானத்தை விட்டா எல்லா இதுக்களையும் வந்தது. அவற்றை எதிர் தொடுத்து, அவற்றுக்கு எதிரானதாக தொடுத்து ஆழி வரிவில் கரணும் அன்னவை அறுத்தான். வரிவில்லை கொண்ட கரணம் அவற்றை அறுத்து ராமசரத்தை அறுத்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாம் ஓரம்பு 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 சொல்லிட்டே போவாங்க. இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் அம்பு. வாலி மார்பை பிளந்தது ஓரம்பு, 7 மரங்களை ஊடியது ஓரம்பு, இதுல தாடகையை சாய்த்தது ஓரம்பு அப்படின்லாம் ரொம்ப வீராகசமா பேசுவாங்க. இதெல்லாம் 1000 அம்பு போயிருக்கு. ராமர் வந்து வீரருக்கு நான் மறுக்கவே இல்லை. ஆனா கவிஞன் வந்து இப்படி டபாய்ச்சிட்டு போகலை. பட்டிமன்ற பேச்சாளர்கள் தான் டபாய்க்கிறாங்க. அவன் ரொம்ப ஃபேக்சுவலா தான் எழுதியிருக்கான். கள்ளவினை மாய அமர் கல்வியின் விளைத்தான், வள்ளல் உருவை பகழி மாறியின் மறைத்தான், உள்ளம் உலைவுற்று அமரர் ஓடினர் ஒழித்தார், வெள் எயிர் இதழ் பிறழ வீரனும் திகழ்ந்தான். மாய போர் தொடங்கி கள்ள வினை மாய அமர், கள்ளத்தொழில் புரிவதாகிய மாய போரை கல்வியிலே, அந்த மாய போர் கல்வியிலே சிறந்தவனாகிய கரண் மாய போரை விளைத்தான். அப்படி விளைத்து வள்ளல் உருவை பகைமாரியில் மறைத்தான். ராமன் உருவத்தையே அம்பு மாரியாலே மறைத்து விட்டான். உள்ளம் உலைவிட்டு அமரர் ஓடினர் ஒழித்தார். உள்ளம் பதை பதைத்த அமரர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். வெள்ள பல்லு தெரிகிற மாதிரி கருப்பு ராமர், சிவந்த உதடு, வெள்ள பல்லு, கருப்பு முகத்துல தான் வெள்ள பளிச்சுன்னு தெரியும். அது காக்கா மூக்குல தேங்காய் செல்லுப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, கருப்பு பல்லு, கருப்பு முகத்தை அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பல்லுக்கு உதாரணம் சொல்றது காக்கா பத்தி தேங்காய் செல்லுப்பாங்க. ராமருக்கு நான் அப்படி சொல்ல விரும்பலை. காக்கான்லாம் அவரை ஏன்னு சொல்லணும். எப்படி இருந்திருக்கோன்னு அதை யோசிச்சு பாருங்க. வெள் எயிறு இதழ் பிறழ இதழ் பிதுங்க அதை பல்லால கடித்து கொண்டு வீரன் கோபம் கொதிக்கிறது. கோபம் கொதிக்கும் போது தான் நமக்கு நம்ம அறியாம உதட்ட கடிப்போம், நம்ம அறியாம செய்வோம். நம்மளோட மெய்ப்பாடு, எத்தனை மெய்ப்பாடுகளை அவன் நுணுக்கமா சொல்றான். வீரனும் வெகுண்டா முடிப்பன் என்று ஒரு மொய்கணையால் என ஒரே அம்பால முடிக்கிறேன். இந்த சத்தியத்தை தான் சுக்ரீவனுக்கு பண்ணி கொடுக்குறார் வால்மீகி. சுக்ரீவனுக்கு வாலிய ஒரே அம்பால விழுத்துறேன் சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அந்த ஓரம்பு சத்தியம்தான் அவரை வந்து சிக்கலை மாட்டித்துன்னு சீனிவாச சாஸ்திரி பேசுறார். இந்த ஓரம்பு சத்தியம் எனக்கு கிடையாது. ஆனா இங்க வேற காரணங்கள் உண்டு. அது வரும்போது
முடிப்பன் என்று ஒரு நோய் கணையம் ஒரே அம்பால விடுறேன் பாரு, முடிச்சு காட்டுறேன் பாரு. ஏன்னா தொடுத்து நின்று உயர் தோல் உரை வாங்கினான். பிடிச்சா அது கால் வரைக்கும் இழுத்தா இல்ல, கணைய நானே இழுத்தது கால் வரைக்கும் இழுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தோளுற வாங்கினான். பிடித்த தின்சிலை பேரகல் வானிடை இடிப்பின் ஓசைப்பட கடிது இட்டதே. அவன் பிடித்த வில்லானது அவன் இழுத்த இழுப்புல வளைந்த வளைவுல உடஞ்சு போய் விழுந்து. யார் பிடித்த வில்ல? ராமர் பிடித்த வில்ல கரனுக்கு எதிரில சிலையானது அவனுடைய வில்லானது உடைந்து விழுந்தது. ராமனுடைய வில்லானது அவன் இழுத்து இழுப்ப உடைஞ்சாச்சு. இதுவரைக்கும் அவன் பயன்படுத்தினது நான் முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் விஸ்வாமித்திரருக்கு வேள்வி காத்த அந்த சாதாரண வில்லத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தாரே தவிர பரசுராமரிடத்திலிருந்து பெற்ற வில்லை இதுவரையிலே பயன்படுத்தவில்லை. அவர் வருணத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். அகத்தியர் கொடுத்தார் ஒரு முறை, அதை திரும்ப வருணத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். இது வரைக்கும் அவர் கையில் இருக்கிறது ஆர்டினரி. அதுதான் இப்போ முறிஞ்சிருக்கு. இத்தனை பேரை அடிச்சு சாட்சி தான். அதுதான் தாடக வதத்துல தொடங்கி இது வரைக்கும் கரண் வதை வரையில அவரிடத்துல பிடிச்சிருந்தா சாதாரண இல்லாதது இப்போ முறிகிறது. அதுவும் அவன் ஒடிக்கல, வேகத்துல உடஞ்சிருச்சு. அதுதான் இது சிவதனுஷே ஒழிஞ்ச போச்சு. இவரோட தனுசுக்கு இது எந்த மூளைக்கு